அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். எங்கள் வீட்டில் என்னென்ன தோட்டம்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்திங்கன்னா மருதாணி செடி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அரைச்சிட்டு கையில் வச்சோமா கையில் அப்படியே செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா இது வீட்டுக்குன்ட்டுக்காக சின்னதாக ஒரே ஒரு செடி போட்டிருக்காங்க. இதுதான் பூசணிக்காய் செடி. ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. இது இன்னமும் பெருசாக வரும். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடியுமே இருக்குது, நிறையவே இருக்குது கருவேப்பிலை செடி. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை செடியெல்லாம் இருக்குது. செடி வச்சுருக்காங்க. மிளகா செடிலாம் இதெல்லாம் காய், பச்சை மிளகா அப்படியே 1-2 காய், நல்ல பெரிய பெரிய காய். இதுதான் இது பழுக்க ஆரம்பிக்கிறது. இப்போ தான் இது பழுத்ததுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாவை இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது மிளகா தோப்பு, பச்சை மிளகா செடி. அதுக்கடுத்து அப்படியே வந்தேன்னா வாழைத்தோப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சில சின்ன சின்னதாக கொஞ்சம் வாழை மரம் தோப்பு அதெல்லாம் அப்படியே இருக்குது. இது வாழைக்காய் இருக்குது. இங்கே பாருங்களேன், வாழைக்காய். அது பார்த்திங்கன்னா முள்ளாங்கி செடிங்க. இது முள்ளாங்கி செடி தான் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கீரையெல்லாம் நம்ம கீரை கடைஞ்சியும் சாப்பிட்டுக்கலாம். முள்ளாங்கி இது வரல, ஒன்றும் சின்னதாக தான் இருக்குது, இனிமேட்டு தான் வரும். இது முள்ளங்கி செடி. இது மாங்காய் மரம், பெங்களூரா மாங்காய். ஒரு 1-2 காய் தான் இருக்குது, நிறைய காயெலாம் இல்லை. இதுதான் இருக்குது மாங்காய் மரம். இது என்ன மாங்காய்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு மாங்காய், செம பெரிய மாங்காய். இருக்குது 1-2 ஒரு சில கொத்தரக்காய் செடிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த காயெல்லாம் நம்ம நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பாம்பு வர பாருங்கள், பாம்பு தோலெல்லாம் விட்டு போயிருக்கு. ஐயோ, கத்திரிக்காய் செடியெல்லாம் போட்டிருக்காங்க வீட்டில். இது ஒரு கழனி ஃபுல்லாக போட்டிருக்காங்க கத்திரிக்காய் செடி எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஒரு சில காயெல்லாம் இப்போ தான் 1-2 வருது, பூ பூத்து. ஒரு சில காயெல்லாம் வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் பெரிய சைஸாகவே தான் இருக்குது. இது அந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் சொல்லுவோம்ல, அது இப்போ தான் வருது. ஒரு சில கத்திரிக்காய் செடியெல்லாம். சில சப்போட்டா மரம், இதாங்க சப்போட்டா மரம் பாருங்கள், இன்னும் காயெல்லாம் காய்க்க ஆரம்பிக்கல. சப்போட்டா மரம். இது கிச்சிலிக்காய் மரம், சின்னது கிச்சிலிக்காய் மரம் இருக்குது. இது தாங்க மண்தக்காளி கீரை பாருங்கள். இதான் மண்தக்காளி கீரை. இது ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு, ரொம்ப குளிர்ச்சியானதும் வேறு. இப்போ வெயில் டைமுக்கு இந்த மாதிரி கீரையெல்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இங்கே பாருங்களேன், பட்டாசு செடிங்க. நம்ம சின்ன வயசுலலாம் இப்படி எடுத்துட்டு பிச்சு அப்படி வச்சு விளையாடுவோம்ல, அதுங்க அடித்த உடனே பிச்சுக்கிச்சிங்க. காய்ச்செடி பாருங்கள், கொத்தரைக்காய்லாம் தெரியுதா, இதுதான் கொத்தரைக்காய். எல்லாமே இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு செஞ்சு நம்ம வீட்டிலே ஒரு சில 1-2 செடியெல்லாம் போட்டு நம்மளே அப்படியே செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அதாங்க இது. கருவேப்பிலை செடி தாங்க நிறையவே இருக்குது. நம்ம கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சு சாப்பாட்டில் போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, கருவேப்பிலை குழம்பும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதெல்லாம் ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு. அதே மாதிரி நீங்கள் கருவேப்பிலையெல்லாம் போட்டு எண்ணெய் காய வச்சு நம்ம தலையில் தேய்ச்சோன்னு வச்சுக்கிங்களேன், ஒன்றும் அதை விட சூப்பருங்க. அங்கே கொஞ்சோண்டு காராமணியும் இருந்துச்சு. காராமணி அந்த செடி காமிக்க முடியல, அதனால் காராமணி செடியும் வெண்டைக்காவும் இருந்தது. அது மட்டும் வீட்டுக்கு செய்யலான்ட்டு பிச்சுன்னு வந்தாச்சு. இதாங்க அந்த காராமணியும் வெண்டைக்காவும். நண்பர்களே, இது தாங்க சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் செடியுமே இருக்குது எங்கள் வீட்டில். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் செடிங்களாக வச்சா நம்ம வீட்டுக்கு நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.